அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்றதை நான் நம்புகிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டு 2 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வேளச்சேரியில் 2 BHK அண்ட் 3 BHKல ஒரு அப்பார்ட்மெண்ட் போட்டிருந்தோம். அதுக்கே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் எங்ககிட்ட அந்த டைமில் நிறையா பேர் வச்சிருந்த டிமாண்ட் என்னென்னா, வேளச்சேரியில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் ஆஃப் கிரவுண்டில் இருந்தால் போதும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா, வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு எக்ஸாக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியுங்க. ஏன்னா நீங்கள் டீட்டெயில் பார்த்துட்டு சைட்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தாங்க இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா? வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா மடிப்பாக்கம் ரோட் கனெக்ட் ஆகும். அதாவது ஏர்போர்ட் போகிறீங்க அப்படின்னா இந்த ரோட்லேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா புழுதிவாக்கம் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இப்போ வரப்போது உங்களுக்கு தெரியும். புழுதிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக 800 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த மேப்பையும் காமிச்சிடுறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லைட்டாக எலிவேஷன் பார்த்துருங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்க ஒரு வீடு தாங்க. எலிவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பழைய வீடு தாங்க. இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 13 வருஷம் ஆகுது. அப்படியே உள்ளே போய் ஒன்றுமே நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே வாங்க. 2 கேட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற கேட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது நமக்கு கார் பார்க்கிங்கான கேட். அப்படியே வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்ரோ வாட்டருக்கான கனெக்ஷனுங்க. மெட்ரோ வாட்டர் நமக்கு சம்புக்குமே போயிடும். சம்பிலேருந்து நீங்கள் டேங்க்குக்கு போகிறதா இருந்தாலும் அது தனியாக செப்பரேட்டாக அந்த இடத்துல மோட்டருமே கொடுத்துருக்காங்க. அதையுமே நான் காமிக்கிறேன். இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங்கான கேட்டு. நீங்கள் எக்ஸ்யூவி டைப்பில் ஒரு கார் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. 2 கார் வரைக்குமே நிறுத்தத்துக்கான ஸ்பேஸுமே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு எலுமிச்சப்பழம் செடி. இது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சப்பழம் செடி கொஞ்சம் முள்ளாக இருக்குது. இன்னும் காய் எதுவும் காய்க்கல. இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு போர் போட்டு கொடுத்துருக்காங்க. 150 ஃபீட் வரைக்குமே நமக்கு போருமே போட்டு கொடுத்துருக்காங்க. வாட்டருமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதையும் நான் செக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல டேப் பாயிண்ட் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைங்க. அப்படியே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த செட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ரெஸ்ட் ரூமும் இருக்குது. அதை நான் வந்து உள்ளே போய் காமிக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நமக்கு ஸ்டேர்கேஸ், நீங்கள் மாடிக்கு போகிறதுக்கான ஸ்பேஸ். இந்த மோட்ரு இருக்குது பாருங்கள். இந்த மோட்ரு எதுக்காகனா நமக்கு மெட்ரோ வாட்டர் வந்து பார்த்திங்களா அது எல்லாமே இதில் வந்துடும், சம்பில் வந்து போயிடும். அண்ட் இந்த வீட்டுக்கான இபி மீட்ரு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் தான். இந்த இடத்துல பாருங்கள் மல்லிப்பூ செடி மேலே வரைக்குமே கொடி மேலே ஏறி இருக்குது. லாஸ்ட்டாக டெரஸ் போய் காமிச்சிடுறேன். இந்த பக்கமும் நம்ம செட் பேக் இருக்குது, அதுவுமே பின்னாடி போகலாம். ஃபஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்து ஒன்றுமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ வீட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர், அதாவது மெயின் கேட் ரோட் ஃபேஸிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் மெயின் டோருமே பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு. அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க, இல்லை நீங்கள் உள்ள லிவிங் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, லிவிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, இல்லை பத்திரிக்கைக்கு வராங்கன்னா இங்கே அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்கும் இங்கே வெயிட் பண்ண வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் செட்டப் பண்ணுறீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அது ஒரு ரூமாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. அண்ட் விண்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் தான் ரொம்ப பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. நமக்கு கார் பார்க்கிங் பார்த்த மாதிரி அந்த சைட்லையுமே விண்டோ வந்துடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கெஸ்ட் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் டோர் இது தாங்க இந்த வீட்டோட மெயின் டோரு. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான தீக்குட்டில் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியே இருக்கும். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஏரியா, லிவிங் கம் டைனிங்காகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ கொடுத்துருக்காங்க.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ 3 டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் விண்டோ. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உட்ல தாங்க வரும். லிவிங் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 10x13 சைஸில் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியாவை கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 இயர்ஸ் ஆயிடுச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி. ஸோ அதனால் கொஞ்சம் அவங்க பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. இதுவே வந்து நீங்கள் உட் ஒர்க்கில் தான் போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் உட் ஒர்க்கில் போட்டு பண்ணீங்கன்னா. அண்ட் கிச்சன், இந்த வீட்டோட கிச்சன் நல்ல ஒரு பெரிய கிச்சன் கொடுத்துருக்காங்க சவுத் ஈஸ்ட் கார்னரில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வீட்டோட டீட்டெயில் சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1224 1224 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் தான் பில்டப் ஏரியா பண்ணிருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும். அதாவது வேளச்சேரியில் இப்போ என்ன பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ரேட் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் வந்துச்சு. புழுதிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து 800 மீட்டர்ஸ் தான். வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அண்ட் இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,30 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். லோனுமே பார்த்தீங்கன்னா நம்ம 80% வரைக்கும் பேங்க் லோனே பண்ணலாம். ஏன்னா சிஎம்டி லிமிட்டில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. அண்ட் கிச்சன் ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி சமைக்கிற ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் ஐட்டுமே ரொம்ப கரெக்டான ஐட் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. வென்டிலேஷனுக்காக 2-3 விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாஸ்ட் ஃபேனுமே நமக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் அவங்க உட் ஒர்க் லைட்டாக பண்ணிருக்காங்க அங்கங்கே. இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பூஜை ரூம் செட்டப் அவங்களே பண்ணிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி டோர் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல நீங்கள் பூஜை ரூம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் செப்பரேட்டாகவே விட்டுருக்காங்க. நீங்கள் திங்ஸ் எதாவது வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துல வச்சுக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருப்போம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல்லில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குங்க. ஏன்னா வந்து ஒரு வீடு வேளச்சேரியில் லேண்ட் வாங்குற காஸ்ட்டில் வந்து வீடோட பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபுல்லாக இன்டீரியர் எல்லாம் மாடுலர் கிச்சன் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வாங்க இப்போ நம்ம பெட்ரூம் போய் பார்த்துடலாம். பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் ஏரியாவில் இந்த இடத்துல பேரியர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டாக்கூடில் தாங்க வரும். இதெல்லாமே வந்து அந்த டைமில் ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வுட்டில் தான் நமக்கு வுட் டோர் பெட்ரூம் டோர்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் வுட்டில் வருது. ஸோ அதை விட இது நல்ல குவாலிட்டியாக தாங்க இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாமே நம்ம டிசைனுக்காக தான் போடுறோம். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே விண்டோ வந்துடுவாங்க. நமக்கு நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். கிங் சைஸ் பெட் போட்டாலும் அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே கடப்பாக்கல்லில் போட்டிருக்காங்க. இதெல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் வுட் ஒர்க்கில் பண்ணி இன்டீரியர் எல்லாம் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் உங்களுக்கு எல்லாமே ஒரு சின்னதாக ஒன்று சொல்லிடுறேன். என்னடா இங்கே சென்னையில் இடம் வாங்கிறது ப்ராப்பர்ட்டி வாங்கிறது அதெல்லாம் பெரிய கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சின்னதாக கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு அப்படியா இருக்கட்டும் ரிஸ்க் எடுக்கிறாங்க. எதனால்னா இப்போ தான் ஏன்னா ஒரு 25 வயசு 26 வயசு பசங்க எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு ஐடி கம்பெனியில் போய் சேர்றாங்க. அப்போ தான் ஒரு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 40 to 50 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கூட பயப்படாமல் ரிஸ்க் எடுக்கிறாங்க. தைரியமாக வந்து ஒரு 25 lakhsல இல்லை 30 lakhsக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 90%, அதாவது 5 lakhs கையில் வச்சுட்டு 90% லோனோட தைரியமாக இறங்குறாங்க. எதனாலனா அவங்களால வாங்க முடியுன்றதை அவங்க முழுசாக நம்புகிறாங்க. அதே மாதிரி உங்களாலையும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுன்றதை நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் வாங்க முடியுங்க. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் நீங்கள் கேட்குறத தரத்துக்கு ரெடியாக இருக்குது. அதனால் நீங்கள் கேட்டால் மட்டும் போதும். முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க. யாரை நம்புறீங்களோ இல்லையோ உங்களை நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுங்க. வாங்க நெக்ஸ்ட் நம்ம இந்த வீட்டோட ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம். ஸோ லிவிங் ஏரியாவுக்கு அப்படியே பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணிருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். நீங்கள் இதை வெஸ்டர்ன் ஸ்டைலில் போடுறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷனுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பின் வாசல். இப்போ இருக்க வீட்டில் அதெல்லாம் இருக்கான்னு தெரில. இப்போ சேஃப்டி கிரில் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்படியே வெளியே வந்துருங்க. வெளியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல டேப் பாயிண்ட் 2 டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெசல் வாஷிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா நம்ம ஸ்டேர் கேஸ் பக்கத்துலேயே. ஸோ ஸ்டேர் கேஸ் பக்கத்துலேயே இந்த பக்கம் வழி வந்துடும். வீடை சுற்றி வர அளவுக்கு சுற்றி வர முடியாது. ஏன்னா அந்த சைடு க்ளோஸில் இருக்குது. ஒரு எல் ஷேப்பில் தான் செட் பேக் கொடுத்துருக்காங்க. செட் பேக்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஸ்ட் ரூமே கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து அவங்க யூஸ் பண்ணல, இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க, இல்லை வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னாலும் இந்த இதுவை யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போக முடியல அப்படின்னாலும் செகண்ட் ஏரியா ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு லேண்டுக்கு பில்டிங் நம்ம பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்க்கு ரொம்ப ப்ரைஸ் கோட் பண்ண மாட்டோம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனபிள் ப்ரைஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ப்ரைஸ்மே கோட் பண்ணிருக்கோம். லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1224 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, கிட்டத்தட்ட நமக்கு அரை கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா வந்துடும். இதுவே இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு மேலே கட்டினாலும் சரி, இல்லை இதையே நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டினீங்கனாலும் சரி, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எதனாலனா வேளச்சேரியில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ரொம்பவே கஷ்டம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே வாங்க. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டாங்க. ஒன்று மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது, டெரஸ் போய் இப்போ உங்களுக்கு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம டெரஸ்க்கு வந்தாச்சு. டெரஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி தரக்கொட்டை டைல் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்டுமே அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணதால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு போர் வாட்டர் அண்ட் மெட்ரோ வாட்டர் செப்பரேட்டாக பிரிச்சிருக்காங்க. போர் வாட்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மெட்ரோ வாட்டருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டெரஸாக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னாங்க இந்த வீடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டிங்களா? ஃபுல்லாக நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம், ஒன்று கூட விடாமல். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில், ப்ரைஸ் டீட்டெயில் ஒன்றுமே ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதை செல் பண்ணணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாமே நாங்கள் பண்ணுறோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனலில் ஒரு நாள் போஸ்ட் ஆகுங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் வந்து நம்ம பார்த்து எடுத்துன்னு வருவாங்க. ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கட்டும், பில்டப் ஏரியாவாக இருக்கட்டும், அதோட ப்ரைஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் கேட்குற மாதிரி நீங்கள் என்கிட்ட கமெண்ட்லேயும் அதுக்கப்புறம் சைட்டுக்கு வந்து பேசும்போதும் நீங்கள் எங்ககிட்ட என்ன டிமாண்ட் வைக்கிறீங்களோ, என்ன ரெக்ரூட்மெண்ட் வைக்கிறீங்களோ அதெல்லாமே தேடி கண்டுபிடிச்சி தாங்க நாங்கள் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எடுத்துன்னு வந்து சேர்க்குறோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக போஸ்ட் ஆகுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. அண்ட் ஃபுல் வீடியோ பார்க்க முடியல அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அகம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ட்டு. நம்ம தொடர்ந்து அதில் வீடியோ எல்லாமே போட்டு தாங்க இருக்கும். அதெல்லாம் பார்க்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.